சொல்றா, பணத்தை நீங்க எடுத்தீங்களா இல்லையா? இல்ல சார், நாங்க எடுக்கல சார். உண்மையை சொல்ல மாட்டீங்க? சார் 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 அடிக்காதீங்க சார். சார் போய் அப்படி உட்காருங்கடா. சார் என்ன சார், ஏன் பதட்டமா வர்றீங்க? நீங்க சொன்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலையா? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே சுகன்யா வீட்டுக்கு போனோம். அங்க யாருமே இல்ல சார், வீடு பூட்டி இருக்கு. வீடு பூட்டி இருக்கா? ஏயா சார், அக்கம் பக்கம் விசாரிச்சு பாத்தீங்களா? எங்காவது வெளியில போயிருக்க போறாங்க. சார் விசாரிச்சோம் சார். ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போனதா சொன்னாங்க. அக்கம் பக்கமும் விசாரிச்சோம் சார், ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல சார். சார், சுகன்யாவோட அப்பா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். ஏற்கனவே சுகன்யா மகேஷை பத்தி ஏதோ சொல்ல வந்தப்ப அவளை முழுசா சொல்ல விடாம பாதியிலேயே தடுத்து நிறுத்திட்டு போயிட்டாரு. ஆனா இப்போ அதே சுகன்யா தான் அந்த மகேஷை பத்தி எங்க கிட்ட சொல்ல வந்தா. எங்க மொத்த விவரத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட போறாளோன்னு பயந்து இவரே அவளை கொண்டு போய் தனியா ஒரு அறையில அடைச்சி வச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த ஏரியாவிலயோ அல்லது பக்கத்து ஏரியாவிலயோ இருக்காங்களான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? நானும் அந்த ஏரியால இருக்கிற எவ்வளவோ பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். அவங்கள பத்தின விவரம் அந்த ஏரியால இருக்கிற யாருக்குமே தெரியவே இல்லை சார். நாங்க அங்க போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் தெரியாத ஆள் வந்து சுகன்யா வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போயிருக்காரு சார். வந்துட்டு போனானே அந்த ஆளை பத்தி அவன் யாரு என்னன்னு ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்ல சார், அவர் யாரு என்னன்ற விவரம் எதுவுமே சொல்லவே இல்லையா. சார், நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுகன்யா என் பொண்ணு நந்தினி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மகேஷை காட்டி கொடுத்துருப்பாளோன்னு நினைச்சு அந்த மகேஷால அந்த சுகன்யாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எனக்கும் அந்த பயம் இருக்கு சார். ஏன்னா மகேஷை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சவ சுகன்யா மட்டும்தான். அதுவும் இல்லாம நந்தினிக்கு மகேஷை அடையாளம் காட்டுனதும் சுகன்யா தான். அதனால ஆத்திரப்பட்டு மகேஷ் சுகன்யாவுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதுக்கு சான்சஸ் இருக்கு சார். என் பொண்ணுங்களை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த அயோகனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சாட்சி அந்த சுகன்யா தான். இப்ப அவளும் அந்த மகேஷ் கையில சிக்கிக்கிட்டானா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமென்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், அந்த மகேஷ் ஏற்கனவே ஒரு பொண்ணு முகத்துல ஆசிட் ஊத்தியிருக்கான். நந்தினியை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கான். இந்த 2 கேஸ்ல அவன் மாட்டினாலே ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். 3ஆவதா பெருசா தப்பு எதுவும் செய்ய மாட்டான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சுகன்யாவோட உயிருக்கு மகேஷால நிச்சயமா எந்த ஆபத்தும் வராது. சார், இந்த அளவுக்கு கொடூரமான செயல்களை செய்யறவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான் சார். என் 2 பொண்ணுங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு ஆபத்து அந்த சுகன்யாவுக்கும் வந்துடக்கூடாது சார். சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து உள்ள போடுங்க சார். உங்களை தான் நாங்க மலை போல நம்பிக்கிட்டு இருக்கோம். சார், கண் கலங்காதீங்க, தைரியமா இருங்க. குற்றவாளிங்க ரொம்ப நாளைக்கு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தலைமறைவா வாழவே முடியாது. சீக்கிரமே இந்த கேஸ் விசாரணைக்கு வரும். தைரியமா இருங்க. நான் இமீடியட்டா அந்த சுகன்யா குடும்பத்தோட எங்க போயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறேன். சுகன்யாவை கண்டுபிடிச்சிட்டா அந்த மகேஷை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை மகேஷால சுகன்யாவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் நமக்கு மகேஷ் யாருன்னு தெரியாது. மகேஷை நல்லா தெரிஞ்சவங்க உங்க பொண்ணு நந்தினி மட்டும்தான். ஆனா இப்போ நந்தினியுமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. முதல்ல அவங்க நல்லபடியாக குணமாகட்டும். அவங்க குணமான பின்னாடி அவங்கள வச்சு அந்த மகேஷ் பேல நான் அரெஸ்ட் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நான் வரேன் சார். உட்காருங்கடா. வரத்துக்குள்ள ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிடுச்சு போல இருக்க. ஆமாண்டா, கொஞ்சம் தான்டா போய் இருக்குண்டா மச்சான். டேய், அந்த சுகன்யா மட்டும் மச்சான்.
மச்சான் யாரா மச்சான் இவ? இவதான்டா எனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல போறவ. தப்பிச்சு போகணும்னு பார்த்துருக்கா, அவளுக்கே தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டா. ஏய், தப்பிச்சு போன பாக்குறியா? என்னடி லுக்கு? ஏய் ஏய் நில்றி. ஏய் ஏய் நில்றி. இங்க இருந்து எங்கே தப்பிக்க முடியாது. நில்றி. ஏய் விடாதீங்கடா. ஏய் நில்றி. ஏய் நில்றி. ஏய் விடாதீங்கடா. விடாதடா. ஏய் அப்படி விடா. ஏய் வரம்பி. ஏய் நில்றி. ஏய் விடாதீங்கடா அவளை. மச்சானே அந்த விடா. ஏய் நில்றி. மச்சானே இப்படி வா. இப்படி இப்படி. நில்றி. ஓடி. ஓடி. விடுங்கறல. ஓடி. ஓடினா. டேய் கதை தப்புடா. ஓடினா. இனிமே உன்னை கடவுளே நினைச்சால காப்பாத்த முடியாது. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்னைய போலீஸ்ல காட்டி கொடுப்ப? அடச்சி விடு. உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிய காட்டி கொடுக்காம காப்பாத்துவாங்களா? என்னடி உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிய காட்டி கொடுக்காம காப்பாத்துவாங்களா? டேய் மயங்கிட்டாடா. மயங்கட்டும். நான் அந்த ரேவதி கேஸ்ல இருந்து தப்பிக்கிற வரைக்கும் இவ இதே மயக்கத்துல தான் இருக்கணும். என்னையா காட்டி கொடுக்கற? நந்தினி, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அங்க இங்கன்னு போகாம உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்னு மதிச்சு இங்க வந்தியே, அது போதும் நந்தினி. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன ஆக போகுது? நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்க. எல்லாரும் சேர்ந்து உடைச்சிட்டாங்களே. இந்த விஷயம் உன் வீட்டுக்கு தெரியுமா? அதான் சொன்னனே, அவங்களும் இதுக்கு உடந்தது. நான் அதை கேட்கல. நீ உன் புருஷன் வீட்டை விட்டு வந்தியே, அது தெரியுமான்னு கேட்டேன். இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவங்க உன்னை தேடி அலைய போறாங்க. எதுக்கு தேடணும்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். அதுக்காக தேடாம விட்டுருவாங்களா? தேடட்டும். யார் வேண்டான்னு சொன்னது? இப்போதைக்கு நான் எங்கேயும் போற மாதிரி இல்ல. என் வாழ்க்கைய நானே பாத்துப்பேன். நீ ஒரு பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு இறக்கப்பட்டுதான் ஆண்டவன் இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்திருக்கான். அதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அது இப்படி அறகுறையா போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் நினைச்சேனா என்ன? என்ன சுத்தி சுத்தி காதலிச்சவரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி ஏமாந்துட்டேன். அவர் நல்லா வச்சிருக்காருன்னு தானே சொன்னேன். பணத்தை செலவு பண்ண போதுமா? மனசு புரிஞ்சுக்கலையே. அப்படியே சொல்ல முடியாது. மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டு ஏமாத்திருக்காரு. உலகத்துல என்னென்னமோ நடக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது சாதாரண விஷயமா தான் தெரியுது. எதிரி சாதாரண விஷயம்? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது சாதாரண விஷயமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்ன நான் பொம்பளை குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சம்மதிச்சுட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப என் வயித்துல வளருது ஒரு பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோ அத டாக்டர் கிட்ட சொல்லி ஆண் குழந்தைன்னு போய் சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துல இருக்கிறவங்களே அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. சரி சரி விடு. அத பத்தியே பேசிட்டு இருந்தா உன் நிம்மதிதான் கெடும். அடுத்து என்ன செய்ய போற? நம்ம வேலை செஞ்ச ஆபீஸ்லயே மறுபடியும் எனக்கு ஒரு வேலை கேட்க போறேன். இப்ப அவசியம் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. நான் கஷ்டத்துக்காக சொல்லல. நீ வேலைக்கு போற விஷயம் உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்க? என்ன இது? நான் தான் யாருமே வேண்டான்னு சொல்றேன். இதுல அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாண வாழ்க்கை ஒரு கனவா போச்சு. அது முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்குவோம். ஆனா உங்க அப்பா அம்மா உன்னை விட்டுருவாங்களா? அவங்கள பத்தி பேசாத. எப்போ என் வீட்டுக்காரரோட சேர்ந்து பொய் சொன்னாங்களோ
அப்பவே நான் உங்களை மறந்துட்டேன். நீ மறந்துட்டேனா அவங்க இல்லாம போயிடுவாங்களா? உன்னை காணாம உன் மாமியார் வீட்டுக்காரங்க உங்க வீட்ல போய் தானே சண்டை போடுவாங்க. அவர் சண்டை போடாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆமா, நான் உன் வீட்டுல தங்குறதுல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? ஏன்டி இப்படி கேக்குற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் நினைக்க தோணுது. அப்படிலாம் இல்ல, உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதான் சொன்னேன். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே நான் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிட்டுமா? அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். உன் ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. இருந்தாலும் உன் பிரைவசி இதுல பாதிக்கும். இன்னும் ஒரு வாரத்துல நான் போயிடுறேன். சரிடி, உன் இஷ்டம். சரி, என்ன சாப்பிடுற? வேண்டாம், எனக்கு பசி இல்ல. வெறும் வயித்துல நீ இருக்க கூடாது. நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். வாங்க வாங்க. நந்தினி வந்திருக்காளா? எங்க கார்லயா இருக்கா? என்ன கேக்குறீங்க? அவ எங்க இருப்பா நினைச்சிட்டு வந்தேன் நானு. அவ இங்க வரலையே. அவளை முன்னாடி அனுப்பி வச்சீங்களா? நான் அனுப்பல, அவளே தான் வந்துட்டா. அவளே வந்துட்டாளா? என்ன சொல்றீங்க? என்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. இங்கதான் வந்திருக்கணும்னு நினைச்சு நான் வந்தேன். உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வர அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? வேற என்ன, இந்த குழந்தை விஷயம்தான். அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? நாம யாருமே அதை பத்தி சொல்லவே இல்லையே. ஹாஸ்பிட்டல்ல நான் உங்ககிட்டயும் அத்தகிட்டயும் பேசிட்டு இருந்தேன்ல, கேட்டுட்டா. அவ தூங்கல, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டா. வீட்டுக்குள்ள வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல, நேரா கடகடகடன் மாடிக்கு போனா, பொட்டியை பேக் பண்ணா. நம்ம எதுக்காக மறைச்சோங்கிற விஷயத்தை அவகிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதுதானே? சொல்லாமல இருப்பேன்? எவ்வளவோ சொன்னேன், எதையுமே அவ காது கொடுத்து கேட்கல. அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. நந்தினி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? வீட்டை விட்டு எங்க போயிருப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளா? இருக்காது. அங்க வந்திருந்தா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரே. இல்ல, எனக்கும் அவளுக்கு நடந்த பிரச்சனையை உங்க அப்பாட்ட அவ சொல்லவே இல்லைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ அவ இங்கேயும் வரமாட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அவ செஞ்சது தப்புன்னு அவளுக்கே தெரியும். நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், இதை ஒத்துக்க மாட்டோம்னு அவளுக்கே தெரியும். அதனாலதான் சொல்றேன். இருக்கலாம், பட் எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துலாம்னு தோணுது. நான் போய் பார்த்து இருங்க வந்துடுறேன். இருங்க, நானும் வரேன். சரி. குழந்தை பக்கத்து வீட்டுல இருக்கு, அங்க சொல்லிட்டு போயிடலாம். வாங்க மாப்பிள்ள. டாக்டர், கட்டு பிரிச்சாச்சு, நீங்க ரேவதியை பார்க்கலாம்.
வாங்க. ரேவதி, ரேவதி, என்ன மதி வள்ளி, ரேவதியை பாத்தியா? அம்மா, அம்மா அழாதம்மா. விடுக்கா, அவங்க அழட்டும். அவங்களால முடிஞ்சது அது ஒண்ணுதானே. நல்லா அழட்டும், விடு. ஏம்மா, இவளுக்கு முகம்லாம் இப்படி ஆயிடுச்சு. இவளுக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தானே அழற. சொல்லுமா. எப்படி அழாம இருக்க முடியும்? சும்மா கையில கால்ல அடிபட்டாலே தாங்க முடியாது. உனக்கு இப்படி இருக்கும் போது எப்படி அழாம இருக்க முடியும்? அத்தை, அத்தை ப்ளீஸ். ரேவதி, இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? உன் முகத்தை பழைய மாதிரி ஆக்கி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாத. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றோம், பழைய மாதிரி உன் முகத்தை மாத்துறோம். தேங்க்ஸ் மாமா. அது நடக்குதோ இல்லையோ, ஆனா செய்ய நினைக்கிறீங்களே, அதுவே போதும். அது என்ன நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நடக்கும், நடத்துறேன், சரியா? மாமா, அக்கா வரல? இல்ல, இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். வீணா கவலைப்படாத. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். இது நமக்கு என்ன புதுசா? ஏன் இப்படி நெகட்டிவிட்டி போட்டுக்கிட்டு பேசுற? முதல்ல தைரியமா இரு. நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லபடி நடக்கும். தைரியமா இரு ரேவதி, ப்ளீஸ். சார் சார், பார்த்தது போதும். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க, கிளம்புங்க சார். மாப்பிள்ள கூட்டிட்டு வரல, ஆசிட் ஊத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டப்போ அவதான் ரேவதியை பார்க்கணும் ரேவதியை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா. கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ வரல. ஏன் மாப்பிள்ள, உங்க வீட்டுல கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்ப கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவ வீட்டுல இல்ல. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா.